தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய எஸ் பாலாஜி சார். சார் வணக்கம். சார், இப்போ அண்மை காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி பல சர்ச்சைக்குரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திரு திருமாவளவன் அவர்கள் திமுக ஆதரவாளர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை வாய்ப்புகள் மறுத்துவிட்டார். அதில் நீங்கள் உட்பட நீங்கள் திரு ஷானவாஸ், திரு பனையூர் பாபு சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற ஒரு சர்ச்சை ஓடியது. அதற்கு உரிய விளக்கத்தை தமிழ் ஊடகத்திற்கு நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இப்போது அண்மையாக மேலும் ஒரு சர்ச்சையை விடுத்திருக்கிறது. ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஒரு கட்டுரையாக ஒரு தனியார் பத்திரிகை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், உங்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் திரு ஷானவாஸ், அதே போல துணை பொதுச் செயலாளர் திரு பனையூர் பாபு ஆகிய இருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள போகிறார்கள் தேர்தலுக்கு முடிந்த பிறகு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் தலைமையோடு கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்ற கருத்து அவர்கள் சொல்லக்கூடிய டைலாக் போலவே அந்த கட்டுரைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உண்மை நிலவரம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு இணக்கமான போக்கு இல்லையா? தலைமையோடு ஒரு மோதல் போக்குடன் அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கிறார்களா? பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த மீடியா ஹவுஸ் கடந்த காலங்களிலும் பல்வேறு விதமான என்ன சொல்றது, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை, உண்மைக்கு புறமான விஷயங்களை எழுதுறது. இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்திலேயே அதனுடைய ஆசிரியரை அழைத்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நீங்க சமீப காலமா விடுதலை சிறுத்தை கட்சி பற்றிய சர்ச்சை, சமீப காலமா இல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒட்டிதான் குறிப்பா தேர்தல் நேரங்கள்ல சர்ச்சைகள் கிளப்பப்படுவதுன்றது ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த திமுக கூட்டணியில ஒரு கிங் பின்னா விசிகே இருக்கு. கிங் பின்னா இருக்கக்கூடிய லீடரா தலைவர் எழுச்சி தமிழர் இருக்காருன்றதுனால அட்டாக் பண்றாங்க. அவங்க அதை உருவணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில அட்டாக் பண்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது, இதுல ஒரு ஐடியாலஜிக்கல் வேல்யூ உள்ள ஒரு பார்ட்டின்னும் போது இந்த பார்ட்டியை அட்டாக் பண்றது அவங்களுக்கு ஒரு இயல்பா இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை குழுமம் தான் என்னன்னா, நீங்க கடந்த காலங்கள்ல இன்னைக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு நபர் அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கும்பொழுது அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கே அந்த ஊடகத்தினுடைய அந்த மீடியா ஹவுஸ் தான் காரணமா இருந்தது. அப்ப அதுல அவங்க எவ்வளவு போக்கஸ்டா இருந்தாங்க. அது விசிகேன்றதை விட விசிகே திமுக கூட்டணியில இருந்து எடுக்கணும். திமுக இன்னமும் அவங்களுடைய டார்கெட் திமுக கூட்டணியில இருந்து விசிகே வெளியில எடுக்கணும்ன்றது அவங்களுடைய நோக்கம். இல்ல ஷானவாசோ, எஸ் பாலாஜியோ, பனையூர் பாபுவோ, சிந்தனை செல்வனோ இல்ல இது அவங்களுடைய இவங்களை அட்டாக் பண்ணணுன்றது அவங்களோட உண்மையான நோக்கம் இல்ல. உண்மையான நோக்கம் என்னன்னா, திமுகவுக்கும் விசிகேக்கும் ஒரு பெரிய பிணக்கு ஏற்படுத்தணும். இந்த பிணக்கு எங்கன்னா தலைவர்கள் லெவல்ல ஏற்படுத்த முடியாது. அப்ப கேடஸ் லெவல்ல ஏற்படுத்தணும்ன்றது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. கேடஸ் லெவல்ல ஏற்படுத்தணும்னா, இப்ப நீங்க இந்த கட்டுரையுடைய சாராம்சமே என்னன்னா, ஏதோ கடைசியில பாருங்க எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு. நான் அதை வாங்கி கூட பார்க்கல. ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தார் பிடிஎஃப் அந்த ஒரு இந்த செய்தி மட்டும். கடைசியில கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ப்பதில் இருக்கக்கூடிய தயக்கத்தை திமுக உடைச்சு சேர்த்துப்பாங்க அப்படின்றாங்க. அப்ப இவங்களோட மோட்டிவ் அந்த லாஸ்ட் பேரா தான் என்னன்னா, திமுகவை விசிகாவையும் விசிகாவை திமுகவுக்கு எதிராகவும் நிறுத்தணும்ன்றதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தின் அடிப்படையில எழுதப்பட்ட கட்டுரை தான் இன்னைக்கு அந்த மீடியா ஹவுஸ்ல நான் சொல்லக்கூடிய அந்த நபரு பெரிய அளவுல அதுல ஸ்டேக்ஸ் வச்சிருக்காருன்ற செய்தி சொல்லப்படுது. அது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஸ்டேக்ஸ் நிதி அடிப்படையிலான ஒரு பங்கு அதுல இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கும் அந்த மீடியா ஹவுஸ்ல இருக்கிற மேல இருக்கக்கூடியவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான நட்பு இருக்கிறது என்பது என்னால உறுதியா சொல்ல முடியும். ரொம்ப நெருக்கமான நட்பு இருக்கு. அப்ப அவங்க வேண்டுமென்றே இதை செய்யறது. இப்ப அந்த நபர் ஃபீல்டுக்கு போனாருன்னா அப்படியே விசிகேனா ஏதோ தோழமை மாதிரி அப்படியே கையை கட்டுறது, சிரிக்கிறது அப்படி எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் விசிகே குடிப்பறிக்கிற மாதிரி ஒரு நிலையில எழுதப்பட்ட ஒரு செய்தி தான் அது. அந்த அடிப்படையில் ஏற்படுறது. அதனால இந்த 2 இடம் தான் இப்ப வேகண்டா இருக்குன்றதுனால தான் எங்க 2 பேருக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. தொடர் பனையூர் பாபு அவர்கள் இப்ப இதுவா இருக்காரு, ஊடக மையத்தினுடைய முதன்மை செயலாளராக இருக்காரு. அவருக்கு எந்த இடத்துல அவரை பொசிஷன் பண்ணணும். இப்ப அவர் பொசிஷன் பண்ற இடத்துல யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களை நீங்க எடுக்கணும். அவங்களுக்கு ஆல்டர்னேட் பொசிஷன் பார்க்கணும். அதனாலதான் இது இது மாதிரியான ஒரு நிலை இருக்க தவிர அவரிடமும் பேசி கொண்டிருக்கிறோம். எந்த வகையில கட்சி பற்றி காட்ட முடியும் அந்த வகையில. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அண்ணன் சிந்தனை செல்வனே இப்ப மறுப்பு கொடுத்திருக்காரு. அவர் பேசாதத இப்ப நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன், இதுல ஆன்லைன்ல பேசுறேன், இல்லைன்னா உங்ககிட்ட நீங்க ஒரு அச்சு ஊடகம் மாதிரி தான் உங்ககிட்ட போன்ல பேசுறேன்.
நான் பேசுறது நீங்க இன்வெர்டட் பிராக்கெட்ஸ் போட்டீங்கன்னா பரவாயில்ல. நான் பேசினாத விஷயத்த பேசினா மாதிரியான ஒரு கொட்டேஷன் போட்டீங்கன்னா இது என்ன? இதுக்கு பேர் என்ன? பத்திரிகை ஊடக தர்மமா? என்ன இது? இது எப்படி வந்து இது மாதிரி சொல்றீங்க? இல்ல அவங்க அப்படி பேசுறதுக்கான இது இருந்தா வெளியிடுங்க. நீங்க அவர் சிந்தனை செல்வன் வந்து நீங்க வந்து மறுப்பு போட்டிருக்காரு, நீங்க வந்து இருக்கா அவங்க கிட்ட? எப்படி அப்ப இது வந்து போட்டுட்டு நீங்களே என்ன சொல்றீங்க, இப்படி கட்சி வட்டாரத்துல இருக்கவங்க சொல்றாங்க அப்படின்றீங்க. நாங்க வந்து அது மாதிரி எங்களுக்கு ஒரு பத்திரிகை இருந்ததுன்னா உங்க பத்திரிகை வட்டாரத்துல இல்ல வந்து உங்க பத்திரிகையை வந்து இப்படி நடத்துறீங்க அப்படி நடத்துறீங்க, நாங்க வந்து பொய்யாவோ இல்ல வந்து கற்பனையாவோ வந்து கொச்சையாவோ எழுதலாம். ஆக இதோட முழு நோக்கம் என்னன்னா டார்கெட் விசிகே, அசைன்மெண்ட் வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறது. இன்னமும் அவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா போஸ்ட் எலெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு சூழல் வரும், அப்ப போஸ்ட் எலெக்ஷனுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் தான் அவங்க பண்றாங்க. அவங்க நம்புறாங்க. அந்த மாதிரிலாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. போஸ்ட் எலெக்ஷன் ஒன்னும் ஒரு இதுவும் சிக்கலும் கிடையாது, ஒரு ஆணியும் கொடுக்க போறது கிடையாது அவங்க. ஆனா போஸ்ட் எலெக்ஷன் வந்து ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா அப்போ திமுகவுக்கும் விசிகேக்குமான இந்த ஃபிரிக்ஷனை வந்து பெரிய அளவுல வந்து கொண்டு போகணும்ன்றதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்படிதான் நான் அதை பாக்குறேன். இதுதான் உண்மையும் கூட. சார், இந்த தேர்தல் சமயத்துல இந்த 2 வேக்கன்ட் வந்து ஃபில் பண்ணப்படுது, அதுவும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு வந்து இது வந்து வழங்கப்படுது அப்படிங்கறதுனாலதான் வந்து சமூக வலைதளத்திலையும் விவாத மீடியாஸ்லயும் வந்து இது விவாத பொருளாகிறத பார்க்கிறோம். மேலும் திமுகவே வந்து விசிகாவை வந்து உடைக்க நினைக்குது, அதுவே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வந்து வளர வந்து விட மாட்டேங்குது. உங்களுக்கு 8 சீட்டுகள் வழங்கப்பட்டது, அந்த 8 சீட்டுகளுமே வந்து உங்களுக்கு திருப்திகரமான இடங்கள் வந்து வழங்கப்படவில்லை, உங்களுக்கு எது சாதகமான நீங்கள் கோரிய இடங்கள் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயம் முன்வைக்கப்படுது. அப்ப திமுகவே விசிகாவை வைக்க வேண்டிய இடத்துலதான் வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. இது எல்லாமே வந்து நான் சொன்ன அந்த முதல் அடிப்படை தான். திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு பெரிய பிணக்கை வந்து ஏற்படுத்தணும். அது வந்து ஏற்படுத்துறதுன்றது வந்து கேடர்ஸ் லெவல்ல வந்து ஏற்படுத்தினா அது ஒரு நெருக்கடியா மாறும் அப்படின்றதுதான் வந்து இதனுடைய திட்டமா பார்க்கிறேன். தேர்தல் இப்ப திமுகவுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. விசிகே வந்து அவங்க டிஸ்இன்டகிரேட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அது டிஸ்இன்டகிரேட்டா ஆக போறது கிடையாதுன்றது ஒரு பக்கம். நீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்ட கட்சிகள்ல திமுக உட்பட இந்த கூட்டணியில எல்லா கட்சிகளும் குறைவான இடங்கள்ல போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் கூட போட்டியிடுது, விடுதலை சிறுத்தை கட்சி கூட போட்டியிடுது. நான் நம்பர்ஸ்ல வந்து கூட போட்டியிடுறோம். அப்ப அதிகரித்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து நீங்க வந்து காங்கிரஸுக்கு அதிகப்படுத்தி சீட்டு கொடுத்ததை வந்து நீங்க என்ன பண்றீங்க, காங்கிரஸ் மிரட்டிட்டாங்க, காங்கிரஸ் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 சீட்டு அதிகரித்து இருக்கிறது வந்து எங்களுக்கு போதுமான எண்ணிக்கையா, எங்களுடைய எண்ணிக்கையான்றதெல்லாம் கடந்து மற்றவர்களாம் குறைக்கப்பட்டிருக்கு. அப்படியே கூட ரீட்டைன் ஆகல, கம்யூனிஸ்டுக்கு குறைக்கப்பட்டிருக்குது. அப்போ வந்து கூடுதலா கொடுக்கப்பட்டிருக்கிற போது இது வந்து அவங்க வந்து எங்களை வேல்யூ பண்றாங்கன்றதுதான் ஒண்ணு. இந்த சீட் ஷேரிங் பத்தி, இந்த நம்பர்ஸை பத்தி தலைவர் எழுச்சி தமிழரே வெளிப்படையா வந்து பொது மேடையிலேயே பேசியிருக்காரு. இது வந்து அவங்க ஆஃபர் பண்ணாங்க, இந்த நம்பருக்கு நான் தான் டிசைட் பண்ணேன் அப்படின்றாரு. நான் அதுக்கு மேல வந்து பார்கெயினை வந்து கொண்டு போக விரும்பல அப்படின்றாரு. கூட்டணி நலன் கருதி நான் தான் டிசைட் பண்றாரு. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல. அப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கும்பொழுது நீங்க எப்படி எங்க இருந்து இந்த மாதிரியான கதை கட்டலாம் வருது அப்படின்னு தெரியல. அதனால இது வந்து அவங்களோட நோக்கம் திமுக வந்து அவங்க மேல பழி போடணும். திமுக பழி போடணுன்றத விட அடிப்படை நோக்கம் வந்து திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து சிதைக்கணும் அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய மைய நோக்கமா இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். இதுல வந்து திமுக வந்து அவங்களோட ரோல்ன்றது கிடையாது. அவங்க வந்து இதுல வந்து பிளே பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அரசியல் ரீதியா சில நகர்வுகளை, சில முன்னெடுப்புகளை எடுப்பாங்க. அதுக்கு அந்த நிலையிலேயே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி இல்லைன்றது யதார்த்தமான உண்மை. சார், அப்போ இந்த நேரட்டிவை விசிகா மீதான இந்த பழி சொல்ல வந்து திட்டமிட்டே ஊடகங்கள் வாயிலாக யார் வந்து இத செயல்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் மீது யார் கலங்கம் விளைவிக்கிறாரு? நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட்டீங்க, விஜயை வைத்து ஒரு மேடையை வந்து பண்ணாங்க, அதுல விசிகாவும் திமுகவும் முறிஞ்சிராதா, அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உண்டாக்க பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அதுக்கு ஒரு நபர் உங்க கட்சியில இருந்த முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அவர்கள், அவருடைய பங்களிப்பு இதுல எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல அவருடைய பங்களிப்பு மட்டும் இல்ல, அது இந்த இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறவங்க எல்லாருடைய பங்களிப்புமே அதுல இருக்கு. அதை வந்து அவர் ரோல் பிளே பண்ணாததுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் தான் வந்து ஆரம்ப நாள்ல இருந்து விஜய் கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய திமுக எதிர்ப்புன்றதை விட திமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்பு இல்ல வந்து திமுக மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு 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 ரொம்ப ஒரு மோசமான பார்வை என்பது வந்து அவர்கிட்டயும் வெளிப்பட்டது, அவர் மூலமா விஜய் கிட்டயும் வெளிப்பட்டதுன்னு தான் பாக்குறேன். இதுல வந்து அவங்க ரோல் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்கள வார்த்தெடுக்க வேண்டிய நிலையில வந்து இருக்கக்கூடிய சனாதன சக்திகள் இப்ப அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு வந்து டாப்பிள் பண்றதுக்கோ இல்ல வந்து மேல வரதுக்கோ முடியாத சூழல்ல அடுத்த ஆளை வந்து க்ரூம் பண்றாங்க. இப்ப அந்த சனாதன சக்திகள் ப்ரூவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மஸ்டா இருக்கு. டிஎம்கே அலையன்ஸ் வந்து விசிகே வெளில வரணுன்றது ஒரு மஸ்டா இருக்கு. வெளியில வர அலையன்ஸை அவங்க பக்கம் இழுத்துக்க முடியுமா அப்படின்றது அவங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு. அதனால இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ்லாம் வந்து அவங்க செட் பண்றாங்க. அதான் நான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு வந்து கருத்து கணிப்புகள்ல வந்து சில கருத்து கணிப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து எண்ணிக்கைகள் வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்க என்ன கற்பனை காண்றாங்கன்னா, ஒருவேளை இந்த நம்பர்ஸ்ல வந்து ஏதாவது குழப்பம் வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வந்து விடுதலை கட்சி முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷனா வந்து தங்களை முன்னிறுத்தணும்னா டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய உறவு முறை சுத்தமா ஸ்பாயில் ஆகணும். திமுக கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆனாதான் நீங்க அடுத்த ஆப்ஷனை பத்தி இவங்க யோசிப்பாங்க. அப்ப அது ஸ்பாயில் ஆகணும்னா இப்பவே வந்து கருத்தாக்கத்தை வந்து செட் பண்றது. இப்ப இவங்க இந்த மாதிரிலாம் எழுதி என்ன பண்றாங்கன்னா கீழே கிரவுண்ட்ல இப்ப நீங்க வந்து களத்துல கீழே ரொம்ப எளியவர்களா இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய கேடர்ஸுமே என்னன்னா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க சோசியல் மீடியா வந்த பிறகு ரியாக்ட் பண்றது ஒரு சோசியல் மீடியா வராத காலத்துலலாம் கீழே இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து ரியாக்ட் பண்றது வந்து யாருக்கும் தெரியாது, வெளியில தெரியாது, நம்ம பார்வைக்கே வராது. இன்னைக்கான ஒரு எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கட்சிக்கு முக்கியமானவங்க அவங்களோட களப்பணி இல்லைன்னா அந்த கட்சியை முன்னெடுக்க முடியாது. ஆனா அவங்களுடைய களப்பணியை வந்து நெறிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் வந்து அடுத்தடுத்த லெவல்ல இருக்கக்கூடியது. அந்த லெவல்ல இருக்கவங்க வந்து கருத்துக்கள் வந்து இன்னைக்கு எதிரொலிக்குது, சோசியல் மீடியால வர்றதுனால அது வந்து எதிரொலிக்குது. அப்ப இவங்க எல்லாம் என்னன்னா உடனே ரியாக்ட் பண்றாங்க அதுக்கு. இப்ப இந்த பொய் செய்திக்கு கூட வந்து சில ரியாக்ஷன்ஸ் எப்படி வருதுன்னா, ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடியவங்க இந்த பொய் செய்தியே மெய் செய்தியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த செய்தியில குறிப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிராக வந்து சில பேர் பதிவு போடுறாங்க. இதைதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்ப அவங்க இது வந்து ஜூனியர் விகடனு இது வந்து வேணும்ட்டே செய்யறாங்க, இவங்க வந்து இவங்களோட நோக்கம் இது அப்படின்றத என்னால புரிஞ்சிக்க முடியுது, அடுத்தடுத்த நிலையில இருக்கவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா கடைநிலையில இருக்கவங்க அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செய்தியில எழுதின அந்த மீடியா ஊடகத்தை வந்து கண்டிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஊடகத்தினுடைய பொய்த்தன்மையை வந்து கண்டிக்கிறது தவிர்த்து அவங்க எப்படி டைவர்ட் ஆகுறாங்கன்னா, அந்த மீடியால போட்டிருக்கக்கூடிய செய்தியை வந்து உண்மையா கொண்டு போய் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாடுல ஈடுபட்டுருவாங்களோன்னு ஒரு அச்சத்துல கருத்துக்களை பதிவு போடுறாங்க. அப்ப அவங்க அப்படி கருத்து பதிவு போடும்போது 1-2 பேர் அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டவர்களுக்கு ஆதரவா இருக்காங்கல்ல, அவங்க அதுக்கு எதிர் ரியாக்ட் பண்ணுவாங்க. இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இதுல வந்து நீங்க சொன்னது மாதிரி முழு பங்கு வந்து டிவிகே சைட்ல இருக்கவங்களுடைய பங்கு தான் வந்து பெரும் பங்கு, முழு பங்கு இருக்கிறதா பாக்குறேன். அவங்களுக்கு பின்னாடி சனாதன சக்தி இருக்கு, அவங்க வந்து அவங்க கைட் பண்றாங்க, இப்படிலாம் பண்ணுங்க கைட் பண்றாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. போஸ்ட் எலெக்ஷன் சினேரியோல அவங்க வந்து எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் டிஎம்கேட இருந்துட்டோம், போஸ்ட் எலெக்ஷன் சினேரியோல டிஎம்கே விட்டு டிவி வெளில வந்துடணும், விசிகே வந்து டிஎம்கே விட்டு வெளியில வந்துடணும், இல்ல இந்த கூட்டணி வந்து இருக்கக்கூடாது, இதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. சார், எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான பாலிட்டிஷியன், அவருடைய ஆளுமை தனித்துவமானது, தமிழக அரசியலிலேயே ஒரு தனித்துவமான ஒரு தலைவர் என்றால் திருமாவளவன். அவர் என்றைக்காவது பிரஸ் மீட்டில் வந்து அவர் பேப்பரை வைத்து வாசித்ததுண்டா? அப்படியெல்லாம் கூட திரு விஜய் அவர்கள் அந்த தனியார் பத்திரிகையினுடைய மேடையில வந்து பேசும்பொழுது கூட உடனடியாக உங்களுடைய அப்போதைய துணை பொதுச் செயலாளராக இருந்த திரு ஷானவாஸ் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு கடுமையான வார்த்தை சொல்லாடலை கூட பயன்படுத்தி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார் அந்த நபரையும் விஜய் அவர்களையும். அப்படிப்பட்ட ஒரு மெச்சூர்டான லீடர் இந்த சட்டமன்ற தேர்தலிலே அவருடைய கேண்டிடேட் செலக்ஷன்லயும் சரி, இந்த சீட்டு வாங்கி பெறுவதிலும் சரி, சற்று அவர் ஒரு தோய்வு ஏற்பட்டு விட்டது, விசிகாவிற்கு சற்று சறுக்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. திருமாவளவன் அவர்கள் இந்த சீட் ஷேரிங்லயும் இடங்கள் கேட்டு பெறுவதிலையும் வந்து சற்று ஒரு சறுக்கி விட்டாரா? இப்ப காட்டுமன்னார்குடியில கூட தான் போட்டியிடுவேன் என்று சொன்னது, பிறகு காங்கிரசினுடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்களை வந்து போட்டியிட வைத்தது, இவைகள் எல்லாம் வந்து
பேசப்பட்டு வருது. அதனால இந்த கேள்வி. இப்ப 3 விஷயம் சொல்றீங்க. ஒண்ணு வேட்பாளர் தேர்வை பத்தி சொல்லுங்க. வேட்பாளர் தேர்வு எப்பவுமே வந்து வேட்பாளராக கேட்டு இருக்கவங்களுடைய அடிப்படையில முழுமையா நடக்காது அது எப்பவுமே. அதனால வந்து அது வந்து தலைமையை வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அவர் வந்து பல்வேறு காரணிகளை சீர்தூக்கி பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார். இப்ப தீபாவளியே கூட வந்து நீங்க எப்படி எங்களை வந்து பர்ஃபார்மிங் எம்எல்ஏஸா இருந்தாங்க, இவங்களை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து பேசுறாங்களோ, திமுகலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்து இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து எழும்பூர்ல வந்து தொடர் பரந்தாமன் சிறப்பாக தான், காஞ்சிபுரத்துல வந்து நண்பர் எழிலரசு நல்லா தான் இது பண்ணாரு. நீண்ட நெடுங்காலமா வந்து சட்டமன்ற உறுப்பினராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவுக்குள்ள இருந்தாரு. இப்போ இது மாதிரிலாம் இருக்கு. அவங்க வந்து ஒரு பார்ட்டி டிசிஷன், அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எங்க பார்ட்டியில அந்த மாதிரி வேட்பாளர் தேர்வுல ஒரு ரீசனு, அது வந்து தலைவர் வந்து முடிவெடுக்கிறாரு. இது வந்து எங்களுக்கு புதுசா இருக்கிறதுனால வந்து இப்ப நீங்க திமுக மாதிரியான கட்சி, அதிமுக மாதிரியான கட்சியில அதை வந்து ஏற்கனவே போட்டியிட்டவங்க வாய்ப்பு மறுக்கப்படுவது, இல்ல வந்து ஏற்கனவே ரொம்ப நாளா எம்எல்ஏ வாய்ப்பு மறுக்கப்படுவது, அங்க வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப எங்க கட்சியில வந்து இப்பதான் 4 எம்எல்ஏன்றதை இப்பதான் போய் சேர்ந்தோம் போன எலெக்ஷன்ல தான். அப்ப இது எங்களுக்கான ஒரு புதிய ஒரு சூழல். அதனால இது வந்து கொஞ்சம் வெளியில வேற மாதிரி தெரிஞ்சதுன்னு தான் நான் பாக்குறேன். இது வந்து மற்றபடி இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. அது அவரு முடிவு எடுத்தாரு, முடிஞ்சு போச்சு. நான் பாட்டு வேலையை பாக்குறேன். ஷானவாஸ் வந்து பிரச்சாரத்தை பண்ணாரு, எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து நீங்க வந்து எண்ணிக்கைகளை பெறுவது தொடர்பா வந்து நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே எழுச்சி தமிழரே சொல்லிட்டாரு. இதை வந்து நான் தான் டிசைட் பண்ணேன்றாரு. நான் தான் டிசைட் பண்ணேன்னு சொல்லும்போது அவர் ஏன் டிசைட் பண்ணாருன்றது அதுக்கு ஒரு காரணம் வந்து அவருக்கு இருக்கும். அந்த காரணத்தினால, ஏன்னா அதை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஒரு லீடர்ஷிப் வந்து அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து அவர் இந்த அளவுக்கு கட்சியை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அதனால அதுவுமே போய் இது மாதிரி வந்து கேட்டு பெற முடியல, போக முடியல அப்படின்றதெல்லாம் போய். அதுவும் எந்த சூழல்னா நான் சொன்னது மாதிரி மற்ற கட்சிகள்லாம் தேசிய அளவுல எங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு ஒரு இடத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, அதுவும் சிபிஎம் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் வந்து அவங்க வந்து கையெழுத்தே போடாம இருந்து இறுதியா அதே 5க்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து பிரஷர் போடாமையா வந்து இருந்திருக்காங்க. 10 நாள் வந்து அப்ப வந்து நீங்க வந்து கம்யூனிஸ்ட வந்து யாரும் கேட்கல. நீங்க வந்து 6 இடத்த வந்து அவ்வளவு போராடினீங்க. நீங்க 6 இடத்த வாங்க முடியல உங்களால. 5 இடம் தான் வாங்கிருக்கீங்க. உங்களால முடியல, உங்க லீடர்ஷிப்பால முடியல. ஏன்னா இது வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னு எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ஆனா நாங்க 2 சீட்டு கூடுதலா கையெழுத்து போட்டிருக்கோம். அப்ப எங்களை மட்டும் இந்த மாதிரியான கேள்வியை முன்வைக்கிறதே வந்து நான் சொன்னது மாதிரி இது ஒரு இட்டுக்கட்டி பேசுறது. இது அடுத்து நீங்க சொன்னீங்க தலைவர் எழுச்சி தமிழர் மாதிரி ஒரு நிதானமான லீடர் கிடையாது. அவர் வந்து எல்லா வகையிலும் வந்து ஒரு பேலன்ஸ்டான லீடர். அந்த பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் தயங்கல. ஒரு டிசிஷன் எடுத்தாரு, நீ கண்டெஸ்ட் பண்ண டிசிஷன் எடுத்தாரு. ஆனா அந்த டிசிஷன் வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல வந்து அந்த டிசிஷனை வந்து கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி மாறுதுன்னும் பொழுது இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். நமக்கு அதிகப்படியான அக்கறை எதுல இருக்கு அப்படின்னு, அதிகப்படியான அக்கறை இந்த கூட்டணி வெற்றி பெறணும், இந்த கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா வரணும், அதுதான் தமிழ்நாட்டினுடைய நலனா இருக்க முடியும் போது தன்னுடைய முடிவை வந்து அடமெண்டா வந்து நான் நின்னே ஆவேன் அப்படின்னு அந்த அடமென்சி இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரமே எப்படி இருந்திருக்கும்னா, இந்த கூட்டணியை வந்து இவ்வளவு இன்டாக்டா இருக்கும் பொழுதே கூட்டணி வந்து இப்ப நீங்க சொன்னது மாதிரி எக்ஸிட் போல்ல வந்து கூட்டணி எல்லாம் கம்மியா வரும், திமுக அதிகமா வரும்ன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப ஒருவேளை அவர் கண்டினியூ பண்ணி பிரஸ் பண்ணி எலெக்ஷனை பார்த்திருந்தாருன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சாரமா கொண்டு போயிருப்பாங்க எதிர்கட்சிகள். அது இந்த கூட்டணியை வந்து பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. இதை ஊகம் செய்துதான் வந்து அவர் வந்து பேக் ஸ்டெப் எடுத்தாரு. பேக் ஸ்டெப் எடுக்கும் போது சொன்னாரு, போர்ல வந்து ஒரு அடி பின் வாங்குறது கூட வந்து ஒரு போர் தந்திரம் தானே. அந்த தந்திரத்தை இல்ல வந்து அந்த உத்தியை தான் வந்து அவர் வந்து கையாண்டு இருக்காருன்னு நான் பாக்குறேன். அதனால இது எந்த விதமான அவர் ஆஸ் யூஷுவல் அவர் ஸ்டேபிளா தான் இருக்காரு. ஆஸ் யூஷுவல் வந்து அவருடைய தன்மையில பண்பு கூறுகளையோ தன்மையிலையோ என்னைக்கும் மாற்றம் வராது. அதே நிலையில தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி.